புத்தக அறிமுகம் பாகம் 29ல் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக தருமபுரி கலைக்கல்லூரியோட முதல்வர் கண்ணன் அவர்கள் தன்னிடம் சேகரமாக இருக்கக்கூடிய ஒரு 150க்கும் மேற்பட்ட புத்தகங்கள அவர் அனுப்பியிருக்கிறாரு. அந்த பெட்டி பிரிப்பு வீடியோன்னு ஒண்ணு போட்டிருந்தோம். அதில பார்த்திருப்பீங்க. அதில இன்னைக்கு ஒரு 17 புத்தகங்களோட அறிமுகத்த நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக இவை எல்லாமே சிலது பழைய நூல்கள். இன்னைக்கு பதிப்பிலே இல்லாத நூல்களாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30, 40 ஆண்டுகளுக்கு மேலாக புத்தகங்கள வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகங்கள இப்ப தான் நம்ம தொழில்நுட்பம் மூலமாக ஓசிஆரா மாற்ற முடியுது. அதனால அதற்காக அவர் தொடர்ச்சியா அனுப்பி வச்சிருக்காரு. அதில ஒரு 150 புத்தகங்கள். இன்னைக்கு ஒரு 17 புத்தகங்களோட அறிமுகத்த நம்ம பார்க்கலாம். அரிய அரிய புத்தகங்கள். முக்கியமா அந்த புத்தகங்களை பற்றி எனக்கு பெருசா எதுவும் தெரியலாட்டியும், அந்த புத்தகங்கள் இப்படியெல்லாம் ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லத்துக்காக இந்த அறிமுகத்த வச்சுக்கலாம். இனி வரும் அறிமுகங்கள் அப்படித்தான் இருக்கும். முதல்ல நம்ம ஒரு பெரிய புத்தகத்திலேருந்து போயிடலாம். தமிழ் இனி 2000 20ஆம் நூற்றாண்டு உலகத் தமிழ் வரலாறு, காலச்சுவடு, அப்புறம் 6ஆம் திணை இப்படி பல பத்திரிகைகள் இணைந்து 2000ஆம் ஆண்டு ஒரு தமிழ் மாநாடு ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அதோட பதிப்பு தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். 2007ல வெளியிட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த புத்தகத்தோட சேர்த்து ஒரு சிடி எல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னாங்க. சிடிக்கான கவர் மட்டும் ஒட்டியிருக்கு. சிடி இல்ல. பல பேச்சாளர்களோட பேச்செல்லாம் அதில இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவால்ல. இந்த இந்த புத்தகத்த தான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. மதிவாணன் அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுங்கிறது தமிழுக்கு ஒரு முக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பல புதினங்கள், சிறுகதைகள் அப்படின்னு தமிழ் புதுமையா மாறுனது. அதோட வகைமைக்குள்ள திரைப்படம், நாடகம் இப்படி புதிய கலைகள் சேர்ந்தது. இசங்கள் மார்க்சியம் இப்படின்னு பல இசங்கள் அந்த இலக்கிய சுற்றல் ஊடாடத் தொடங்குனது. சிற்றிலக்கிய பத்திரிகைகள் இப்படின்னு பல விஷயங்கள் அந்த 20ஆம் நூற்றாண்டுல இருக்குது. அதை பற்றியெல்லாம் ஒரு 100 கட்டுரைகளை தொகுத்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள்ல இந்த நூல் வெளியிட்டிருக்காங்க. அதனால இத அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவர் அப்ப வாங்குனது. புத்தகத்தோட வாடையெல்லாம் பார்த்தா நமக்கு நெடி ஏறுது. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போற புத்தகம் 1000 கடல் மைல். பகிந்தையா கான்ஸ்டான்டின் அவரோட நூல். தடாகம் வெளியிட்டிருக்கிறாங்க. நவீன கடல் மீன்பிடிப்பு முறை. அதில வந்து கடல் தொழிலை பெண்களுக்கு அந்நியமாக மாற்றி இருக்கிறது. அப்பயில பெண்கள் வந்து கடல்ல வந்து இயற்கை சீற்றத்தால ஆண்கள் இறக்கிறதோ, அல்லது கடல் படுகொலையினாலவோ, அவங்களோட வரவை எதிர்பார்ப்பவராகவும், அந்த இழப்பீட்டுக்காக அரசை தாங்கி நிற்பவர்களாகவும் மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி, இந்த குரல் கடல் மக்களின் குரல் சமவெளியில இருக்கவங்களுக்கு பெருசா தெரியறதில்ல. அதை கடத்துவதற்காக இந்த நூல் எழுதியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இவர் நிறைய கடல் சார்ந்த பல நூல்கள எழுதிட்டு இருக்கிறாரு. அதுல இந்த நூல் ஒரு முக்கியமான நூல். 1000 கடல் மைல். அந்த ஒக்கி புயல் அந்த காலகட்டத்தை பற்றியான ஒரு நூலாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்திய கல்வியின் இருண்ட காலம். அதாவது புதிய கல்விக் கொள்கை வரைவு 2019, 20ல தொடங்குறதுக்கு முன்னாடி பல அந்த வரைவெல்லாம் படிச்சுட்டு நம்ம எழுத்தாளர்கள் பலரும் எழுதிய நூல். பேரானா மணி அவர்கள் தொகுத்திருக்கிறாரு. எஸ்.எஸ். ராஜகோபாலன்லேருந்து மாடசாமி, ஆயிஷா நடராஜன் இப்படின்னு பல கல்வி செயல்பாட்டாளர்கள் பலரும் சேர்ந்து இதில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த நூல் வாங்கப்பட்டிருக்கிறது. ஏன் புதிய கல்விக் கொள்கை மிக மிக மோசமானது? பிரின்ஸ் கஜேந்திர பாவோட பேட்டி இப்படின்னு பல விஷயங்கள் இதில இருக்குது. பார்க்கலாம். இருந்தாலும் புதிய கல்விக் கொள்கை கடுமையானதுன்னாலும், முந்தைய அரசும் அதில உள்ள பல சட்டங்கள திரிச்சு நமக்கு ஏத்த மாரி பேர மட்டும் மாத்தி எல்லாம் நடைமுறைப்படுத்தினது. இப்ப இருக்கக்கூடிய அரசும் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது இந்திய பொருளாதாரம். மாஸ்கோவோட முன்னேற்ற பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ரஷ்ய அறிஞர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இது. ஒரு சிறிய நூல். எனவே இந்த நூலையும் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போகக்கூடிய நூல் காந்தல் மாலை. ரமேஷ் கார்த்திக் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த காந்தல் மாலை. முக்கியமாக பல கவிஞர்களோட கவிதைகள் தருமபுரியை வச்சு வீர வாகை பதிப்பகம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தான் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பல கவிதைகள் இதில் இருக்குது. இந்த நூலை பற்றியான பெரிய அறிமுகம் நமக்கு இல்லை. இருந்தாலும் அந்த நூல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறை முத்துக்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் சிறை முத்துக்கள். மத்திய பாளையங்கோட்டை மத்திய சிறை இருக்குது. அந்தோணி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நூல் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் அவங்களோட கருத்துரைக்காகலாம் அனுப்பப்பட்டதாக முன்னுரையில் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் அவர் தூக்கு தண்டனை கைதியாக இருந்த அவர் ஒரு கவிதைகளை எழுதியிருக்கக்கூடியதை இதில் பார்க்க முடியுது. அதனால் இந்த நூலையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. 2003 அந்த காலகட்டங்களில் வந்த புத்தகமாக இருக்குது. அந்தோணி பதிப்பகம். அவர் சகோதரர் அந்தோணின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக தமிழில் வட்டார நாவல்கள் சண்முகம். இவர் வந்து நாட்டுப்புற ஆய்வு தொடர்பாக நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இதுலேயும் பலதரப்பட்ட கரிசல் வட்டாரம்,
இது மாதிரி நிறைய வட்டாரங்கள் நாகர்கோவில், அந்த நாஞ்சில் நாடு, இது மாதிரி பல வட்டாரங்கள் வழக்குகள் எப்படி நாவல்களில் இடம்பெற்று அது அந்த கூறுகளோடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதை காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த நூலை அனுப்பி வச்சிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் சாரி நான் தான் நூலை தான் தப்பாக சொல்லிட்டேன். சாரி நான் வேறு நூலோட இதை சொல்லிட்டேன். முக்கியமாக சொன்னது இந்த நூலோட பேர் வந்து என்னென்னா சுட்டி தேவன் கதை. அதுக்கு பதில் வேற இதே மாதிரி பிரெயிலில் எழுதியிருந்தோன்னே நான் வேறு நூல்னு பார்த்து சொல்லிட்டேன். ஓகே, சுட்டி தேவன் கதை தான் இந்த நூல். இதுவும் ஒரு சிறுகதை தொகுப்பு. பல அறிஞர்களோட சிறுகதைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நூலை நம்ம வாங்கியிருக்கிறோம். வாங்கியிருக்கல, அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதான் தப்பாக சொல்லிட்டேன். அடுத்து இந்த நூல் வந்து செந்தாமரை இருக்கு. செந்தாமரை இந்த நூல் வந்து மூவா அவர்களுடைய முதல் நாவல். பல இதுக்கு வந்து இப்போ முடிமுருங்கையோ ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து மாற்றா வந்து இந்த நூல் பேரை நான் வெளியிட்டேன். அப்புறம் வந்து ஒரு அறிஞர் சொன்னார், அதனால் நான் இந்த பேரை மாற்றி வச்சுருக்கேன் அப்படிலாம் சொன்னார். பல கேரக்டர்கள் தனக்குள்ளே பேசிக்கிட்டு மாறி பேசுகிற மாதிரியான ஒரு புதிய நாவலாக, காதலை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்குது. அதனால் இந்த நூலும் இதில் அட்டையெல்லாம் பிஞ்சு போய் பக்கம்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. நிச்சயமாக பார்ப்போம். இடையில ஒரு குளறுபடி வந்துருச்சு, அதனால் மன்னிச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் சொன்ன இந்த காவியா வெளியிட்டிருக்கக்கூடிய வட்டார வழக்கு நாவல். தமிழ் வட்டார வழக்குன்னு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. பலதரப்பட்ட இந்த சொன்ன மாதிரி ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன். சின்ன குளறுபடி நடந்து விட்டது, மன்னிச்சுக்கோங்க. அதனால் இந்த நூலை பற்றி நீங்கள் பின்னாடியே பார்த்துக்கலாம். அதனால் இந்த நூலை நம்ம இங்கே அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய நூல் திருக்குறள் உரைக்கொத்து. பொருட்பால் தமிழில் இருக்கக்கூடிய பழம் உரையாசிரியர்களிலிருந்து பல ஆசிரியர்களோட உரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான். இதை வந்து திருப்பழந்தாள் காசி அந்த மடம் அவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூல். இது வந்து என்னென்னா பொருள் அதிகாரத்தோட உரை மட்டும் இதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த நூலும் இருக்குது. இதுவும் ரொம்ப பழமையான ஒரு நூல் தான். இதோட விலையெல்லாம் கேட்கும்போது 2 ரூபாலாம் இருக்குது. பரவாயில்ல, 2 ரூபாய்க்கெல்லாம் நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதாக இருக்குது. 1959 இந்த புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக நான் பார்க்க போகக்கூடிய நூல் வந்து திருக்குறள் எளிய உரையும் பொன்மொழியும். வே ராமசாமி ஆவேரா அப்படின்னு அவரோட சுருக்கமாக அவரை சொல்கிறாரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் திருக்குறள் மூதறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சியை சேர்ந்தவராக அவர் இருக்கிறாரு. எனவே அவரோட ஒரு நூலையும் நமக்கு கிடைச்சிருக்குது. சரி, அனுப்பி வச்சிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு நல்ல ஒரு பெரிய நூல். இது வந்து திருவிளையாடல் புராணம் பயன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப பழைய ஒரு புத்தகம் தான். பரஞ்சோதி முனிவர் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த திருவிளையாடல் புராணம் பல உரைகளோட சேர்ந்து நமக்கு இருக்குது. அதாவது எல்லா படலங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நூல். மதுரையில் ஒவ்வொரு ஊருக்கும் எப்படியெல்லாம் பேர் வந்துச்சுன்னு புராண அடிப்படையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல். எல்லாருக்கும் கற்பனையெல்லாம் ரசிக்கிறமாக இருக்கும், சின்ன பிள்ளைத்தனமாகவும் சிலதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் புனை விளக்கியத்தில் இதெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் இந்த நூல் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூலாக இது 100 நாட்காலிகள் ஜெயமோகனோடது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட உண்மை கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல் வந்து இணையத்திலே நீங்கள் படிக்க முடியும், அவரோட வலைதளத்திலே இருக்குது. எனவே இந்த நூலை வாங்கியிருக்கிறோம். இப்போ விஷ்ணுபுரம் பதிப்பகம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. தொடக்கத்தில் எழுத்து பிரசுரம் வெளியிட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எழுத்தா என்னமோ 2011 காட்டிட்டு இருந்துச்சு. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து பலூன் வாங்கலையோ பலூன், ரூக்லதா அப்படிங்கிறவங்க வெளியிருக்காங்க. இது வந்து ஒரு சிறுவர் கதை இந்த நூல். அதனால் இந்த நூல் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் நமக்கு பெருசாக அறிமுகம் இல்லை, இருந்தாலும் இப்படியெல்லாம் நூல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. பழந்தமிழ் இலக்கியத்தில் கல்வி சிந்தனை, தனிநாயகம் அடிகளாரோட நூலை வந்து தமிழில் மனோகரன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. முக்கியமாக தொல்காப்பியம் இதை வச்சு கல்வி சிந்தனைகள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இது இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து பூரணி கதைகள். ஒரு 40 கதைகள் அவரோட அம்மையார் பொன்னம்மாள் அவரோட இயற்பெயர் தான். இவரோட இந்த சிறுகதை தொகுப்பெல்லாம் கிட்டத்தட்ட 90வது வயசில் தான் வெளிவந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த நூலையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கதை தொகுப்பு, அரிய தொகுப்பாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் பதிப்பில் இருக்கா அப்படின்னு தெரியல. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல்
இது வந்து ராஜம் கிருஷ்ணன் அவருடைய நூற்றாண்டு வெளியீடாக இந்த நூல் வெளியே வந்திருக்கிறது. முள்ளும் முள் மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு நூல். முள்ளும் மலருங்கிறது உமாச்சந்திரனோட ஒரு நாவல். இது வந்து முள் மலர்ந்தது. முக்கியமாக சம்பல் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த நூலை வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த நாவலை. முக்கியமாக ராஜம் கிருஷ்ணன் பல இடங்களில் கள ஆய்வு செய்து நூல்களை எழுதக்கூடியவர். 1945 அவரோட முதல் நாவல் வெளியே வருது. கதை சிறுகதையெல்லாம் வெளிவந்து கிட்டத்தட்ட பல காலங்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டவராக இருக்கிறார். 50களோட தொடக்கத்தில் பெண்ணிய எழுத்துக்கள்லாம் வரும்போது அவை மணிப்பிரவாள நடைய இருந்த காலகட்டத்திலையும் மக்கள் மொழியில் அவர் எழுத தொடங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நூலை எழுதுறதுக்காக அவரோட கணவர் தன்னோட பொறியாளர் வேலையை கூட தூக்கி போட்டுட்டு போய் அந்த கொள்ளைக்காரர்களை சந்தித்து பேசி உரையாடி இந்த நூலை ஒரு எழுதி கொண்டு வந்திருக்காருங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இன்னும் அவருடைய நூற்றாண்டு வெளியீட்டு நூல்கள் பலவும் வர இருக்குது. அவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதில் இந்த நூலை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ கடைசியாக வாய்மொழி வரலாறு. இது வந்து பார்த்திவராஜா தொகுத்திருக்காங்க. அரசு போன்றவர்கள் எல்லாம் இந்த நூல் உருவாக்கத்திற்காக இது பண்ணியிருக்காங்க. தன்னநாணய பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. தன்னநாணய வந்து பல அரிய நூல்களை அந்த காலகட்டத்தில் என்னதுன்னா நாட்டுப்புறவியல் சார்ந்த பல நூல்களை வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த பதிப்பகம் இருக்கான்னு தெரியல. இது என்னென்னா ஒவ்வொரு ஜாதியை சார்ந்த பெரியோர்களிடம் அந்த ஜாதி பற்றியான உரையாடல்களை பேசி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கதைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்கள்ட்டே நேரடியாக போய் அவங்களோட கதைகள் அவங்க சொன்னதை வச்சு அந்த வாய்மொழி வரலாறை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா வாய்மொழிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தன்மையில் பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அப்பையில் அதை ஒதுக்க முடியாது. நம்ம அதுலேயும் பல உண்மைக்கான கூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பையில் அவங்களோட உரையாடி அவர்களை பற்றியான பல ஜாதி தரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த பேட்டி பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தம் ஒரு 17 நூல்களோட அறிமுகத்தை பார்த்துருக்குறோம். அடுத்த நல்லது ஒரு அறிமுகத்தில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அறிமுகத்தில் சில சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.